இந்த கூட்டணி வரணும் அப்படிங்கிறத வந்து கருணாநிதி அவர்கள் வந்து ரொம்ப விரும்பினார். ஆனா அந்த கூட்டணி நடக்கல. இல்ல, இல்ல. அதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துச்சு. எனக்கு தெரியும். எல்லாம் நடந்துச்சு. அதாவது ஒரு ரகசியமா ஒரு சில பத்திரிக்கையாளர்கள் அதுல ஆமா. வந்து வேலை பார்த்தாங்க. அவங்களுடைய வீடுகள்ல அந்த சந்திப்பு என்பது நடந்துச்சு. அதே மாதிரி அ அ வந்து கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஆனா, அந்த பேச்சுவார்த்தையில ரொம்ப போயிட்டே இருந்த உடனே, அதனால தான் ஷபீர். கடைசி சமயத்துல தான் அவரு ம். அந்த பதில் அவர் சொல்லும்போது ம். கூட, அவரு அந்த பதில வந்து அங்கேயே யோசிச்சு சொன்னாரா? அல்லது அது அவரு மனசுல வச்சிருந்தாரா? ம். ஏன்னா இந்த கேள்வி வரும். இந்த கேள்விய கேட்பாங்க. இது போயிட்டே ம். இருக்கு. ரொம்ப இழுக்குது அப்டின்னோனே, இந்த கேள்வி வரும் அப்டின்றதுனால அவரு ஏற்கனவே பிரிப்பேர் பண்ணிட்டு வந்தாரான்னு தெரியல. ஆனா கேட்ட உடனே ஒரு நொடி யோசிச்சு, "பழம் கனிந்து கொண்டிருக்கிறது. நழுவி பாலில் எப்போது விழும் என்பது முடிவாகவில்லை" அப்டின்னாரு. அப்ப அது முடிவாகவில்லை அப்டின்னும்போது, ம். அங்க அந்த லாஸ்ட் மினிட் ஹிக்கப்ஸ் இருந்துச்சு. ஆனா, அந்த டெஸ்பரேஷன் இருந்துச்சுல்ல, போன முறை வந்து இவங்க வருவாங்க, வருவாங்க, வருவாங்கன்னு ஒரு மொமெண்டம் இவங்களே கிரியேட் பண்ணி, கடைசில வரலன்னொன்னே, அது திமுகவுக்கு ஒரு பெரிய அதான் செட்பேக்கா அவங்க லெஃப்ட் மாறிருச்சு. டூ விசிகேலாம் வேண்டாம். காங்கிரஸும் தேமுதிகவும் இருந்தா போதும்னு ம். நெனச்சாங்க. பட் தேமுதிக போயிருந்தா அன்னைக்கு ரிசல்ட் மாறி இருக்கலாம். மாறிருச்சு. நிச்சயமா மாறி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த முறை அந்த 500, 1000 வாக்குகள கூட விட்டுறக்கூடாது. எந்த சான்ஸும் எடுக்கக்கூடாது. எ 2 கட்சிய புதுசா கூட்டிட்டு வர்றதுனால, நமக்கு வந்து அலையன்ஸ் வீக்கா இருக்குதோங்கிற எண்ணம் நமக்கே இருக்குதுன்னு மக்கள் கிட்ட ம். எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னுலாம் திமுகவுக்கு தெரியும். இருந்தாலும் ஏன் வந்து கூட்டணிய ஸ்ட்ரெங்தன் பண்றாங்கன்னா, ஸ்ட்ரெங்தன் பண்ண வேண்டிய கட்டாயம் எல்லாருக்குமே இருக்கிறது. ம்.